ஜெப கூட்டத்தின் தலைவருக்கு லீடர். எல்லா இடத்துலயும் கர்த்தர் நம்மளை கனப்படுத்துவாருங்க, நம்மளை வெட்கப்படுத்தவே விட மாட்டார் ஆவியானவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்காக ஒத்தனியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தேவ வல்லமை இறங்கினது. 40 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தலைவனாக இருந்து நடத்தினார். ஆவியானவர் இறங்கி கிரியை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இதே ஆவியானவர் இப்பொழுது இருக்கிறார், இன்றைக்கு இருக்கிறார், இந்த நடுவில் இருக்கிறார். உன்னை தலைவராக தலைவியாக மாற்ற வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுத்து, என் குடும்பத்துக்கு நான் தான் ரட்சகி, என் குடும்பத்துக்கு நான் தான் ரட்சகன், நான் போகிற இடங்களில் என் கருத்துக்கு நான் தான் ரட்சகன். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆளுமை நமக்கு ரொம்ப அவசியம். அறிவித்தல் அவசியம் கிடையாது. ஆளுமை நமக்கு அவசியம். முதன்மை நமக்கு அவசியம். நாம தேட வேண்டாம், தேவன் நமக்கு கொடுக்கணும். நாம தேடி போறது அது முதன்மை கிடையாது. தேவன் நம்மை நிறுத்துகிறது தான் முதன்மை. தேவன் நம்மை கனப்படுத்துகிறது தான் முதன்மை. எங்கேயோ கிடந்த ஒத்தனியாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆனால் உண்மையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ள தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நீயும் நானுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா 40 வருஷம் அரசாண்டாராங்க. 40 வருஷம் ஜனங்களை நடத்தினாராம். 40 வருஷம் எத்தனை எதிர்ப்புகள் வந்திருக்கும், எத்தனை சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஆனாலும் ஆவியானவர் கூட இருந்து நான் உங்களுக்கு சொன்னேன், நீ உன் குடும்பத்துல ஜபத்துல ஆவியில நடந்து அபிஷேகத்துல நடந்து நீ ஜபம் பண்ணாம நீ பார்த்து மரக்கட்ட மாதிரி வந்து மரக்கட்ட மாதிரி போனா உன் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கிடைக்காது, விடிவு கிடைக்காது. இன்னொருத்த வருவானா நீ எதிர்பார்ப்ப. ஆனா ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாருன்னா உனக்கே முடிவு கிடைக்கும்.